ஸோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் நம்ம ஸ்காட்டிஷ் வாரியர் அண்ட் ஆல்சோ டபிள்யூபிள்யூட அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ட்ரூ மேக்கிண்டியர் அப்பியரன்ஸ் ஆகி நிறைய விஷயங்களை பற்றி அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. பேடஸான ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தாரு தான் சொல்லலாம். அந்த செக்மெண்ட்டில் என்ன பேசியிருந்தாருன்றதை டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். அந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டரில் ராண்டி ஆர்டன் வந்து இன்டர் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ ஜேக்கப் ஃபோர்ட் மாதிரியான ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பிராவலில் வந்து முடிஞ்சிருக்கு. என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்போ சொல்கிற அப்படி சில ஷார்ட்ஸ் வீடியோ போய் ரைட்டுக்கு நம்ம டைம்ஸ் பண்ண வீடியோக்குள்ள போவோம். சாரி கைஸ், கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப டிலே ஆகுது. ஸோ இன்னைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 செக்மெண்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போடலான்ற மாதிரி இருந்தேன். ஏன்னா ரொம்ப லென்த்தாகவே பேசியிருந்தாங்க. அதை நான் நார்மலாக ஸ்மாக் டவுன் ஹைலைட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சிடலான்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் நல்லாவே பெட்டராகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து எனக்கு போட மனசில் தனி செக்மெண்ட்டாகவே போட்டலாம்ன்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தேன். அதர்வைஸ் பார்க்கும்போது நம்ம ஸ்மாக் டவுனை கிக் ஆஃப் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மேக்கிண்டயர் கிக் ஆஃப் பண்ணுறாரு. ட்ரூ மேக்கிண்டயருக்கு டபிள்யூபிள்யூ ஸ்காட்டிஷ் வாரியர் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்காட்டிஷை டெர்பியூட் பண்ணுற விதமாக டபிள்யூபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அந்த வயலின் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் எனக்கு சத்தியமாக தெரியல. அந்த வயலின் மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் பாஞ்சு அதுக்கப்புறமா ட்ரூ மேக்கிண்டயர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. ஃபேன் சைட்லேருந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மேக்கிண்டயர் கிடைக்குது. ஃபேன் சைட்லேருந்து மிக்ஸ்டான ரியாக்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஏன்னா நம்ம ட்ரூ மேக்கிண்டயர் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டார்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு ஆதரவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ ட்ரூ மேக்கிண்டயருக்கும் நல்ல ஆதரவாகவே வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் எல்லாத்தையுமே ஃபேன்ஸ் முன்வைக்கிறாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கிண்டயர்ன்ற மாதிரி சான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ யூ டிசர்வ்ன்ற சான்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூவியூன்ற மாதிரியான சான்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக வைக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம். சிஎம் பங்க், ட்ரூ மேக்கிண்டயர் அண்ட் ஆல்சோ நம்மளுடைய அதாவது நம்ம ஜேவுசோலாம் மென்ஷன் பண்ணும்போது ஸோ அவங்களுக்கான சான்ஸே வந்து வைக்கிறாரு. அண்ட் ஆல்சோ ஃபைனலாக தேங்க்யூ ட்ரூன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பயங்கரமாகவே ட்ரூ மேக்கிண்டயருக்கு சப்போர்ட் பண்ணாருன்னு சொல்லணும். பட் ட்ரூ மேக்கிண்டயர் பயங்கர அகேன்ஸ்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோமோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன ஸ்டார்டிங்லேருந்து என்ன பேசினாருன்றதை பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரூ மேக்கிண்டயர் மைக் எடுத்து என்ன பேசுறாருன்னா, இந்த மோமெண்ட் நடக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா வேண்டிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சுன்ற மாதிரி சொல்றாரு. ஃபேன்ஸ் எல்லாம் யூ டிசர்வ்ன்ற சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முன்வைக்கிறாங்க. பல வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமாவும் வந்து பார்த்தீங்கன்னா இது தள்ளி போட போகிறது கிடையாது. நான் தான் ஃபர்ஸ்ட் எவர் டபிள்யூபிள்யூடைய அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன், அதாவது பிரிட்டிஷ் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கிண்டயர் ரெஃபர் பண்ணுறாரு. அப்போ கந்தர் லியான்னு பார்க்கும்போது ஸோ குந்தர் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இந்த இவர் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ சாம்பியன் தானே. ஸோ அதை ரெஃபர் பண்ணுறாரு. ஸோ கைஸ், குந்தருக்கு முன்னாடியே ட்ரூ மேக்கிண்டயர் வேர்ல்டு டைட்டில் வின் பண்ணார். ஸோ அதர்வைஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் சாம்பியன் ஈவன். அப்போ ஷேமஸ்லாம் நம்ம எங்கே கொண்டு போகிறது? தலைவனும் வேர்ல்டு சாம்பியனாக இருக்கு. அப்புறமா தான் ஃபேன்ஸை பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கிண்டயர் மைக் எடுத்து அட்டாக் பண்ணுறாரு. ட்ரூ மேக்கிண்டயர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என் பின்னாடி நிற்கவே இல்லை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து நிறைய பேர் வந்து ஸ்க்ரூ பண்ணாருங்க. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் பின்னாடி இல்லாமல் இருக்கும்போது நான் சாம்பியன் ஆனதுக்கு அப்புறம் மட்டும் என்ன வந்து சியர் பண்ணுறீங்களான்ற மாதிரி ஃபேன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா செருப்பால் அடிச்ச மாதிரி ட்ரூ மேக்கிண்டயர் என்ன நிறைய பேர் ஸ்க்ரூ பண்ணானுங்க, ஃபயர் பண்ணானுங்க. அது மட்டும் இல்லாமல் என் டவுன்ஃபால் அப்பெல்லாம் சப்போர்ட் பண்ணாமல் இப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா? அது மட்டும் இல்லாமல் சிஎம் பங்க் மாதிரியான ஆள் என்ன வந்து ஸ்க்ரூ பண்ணா. அண்ட் ஆல்சோ ஈட் இந்த மாதிரியான நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என் கதையில் வந்து இல்லை நான் இந்த இடத்துல ஃபேன்ஸ் எல்லாம் ஈட்ன்ற சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வைக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ட்ரூ மேக்கிண்டயர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நான் சாம்பியன் ஆகணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தேன். அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கிண்டயர்ன்றதை வந்து நம்ம ஸ்காட்டிஷ் வாரியர் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. அந்த இடத்துல தேங்க்யூன்ற சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பயங்கரமாகவே முன்வைக்கிறாங்க. இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறாருங்க. ஸோ இதுக்கப்புறம் கோடிட்ட சொல்லிக்கிறேன், இதுக்கப்புறம் ரீமேட்ச் எதுவும் கிடையாது, நீ இதுக்கப்புறம் பாட்டம்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கிண்டயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவால் வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொல்லியிருந்தால. ஸோ தோத்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீமேட்ச்ன்றது கிடைக்கல, மற்ற எப்படி நம்ம மேக்ஸ் அண்ட் பிரேக் கொடுத்தாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணியிருந்தேன். அந்த அப்டேட் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணி நம்ம சேனல் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் ரெசில்மேனியாவோட அப்டேட், அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியா ரெசில்மேனியாவை டபிள்யூபிள்யூ லெஜெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தேன். அந்த அப்டேட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையில் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ட்ரூ மேக்கிண்டயர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வெண்ணிலா QB1 குவார்டர் பேக்னு சொல்லுவார்ல, ஸோ அந்த எரா வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அன்பிரெடிக்டபிளாக டேஞ்சரஸான ட்ரூ மேக்கிண்டயரோட எரா வந்து பார்த்தீங்கன்னா பிகின் ஆகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நம்மளுடைய வாய்ப்பர் ராண்டி ஆர்டன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணுறாரு. பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டயரோட நம்ம ராண்டி ஆர்டனுடைய அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே பாடுறாங்க. ஸோ லண்டன் தெரிவிக்க விட்டாங்க. ட்ரூ மேக்கிண்டயர் இந்த இடத்துல ராண்டி ஆர்டன் பார்த்து என்ன கேட்குறாருன்னா, நீ ராண்டி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன கன்கரேஜ் பண்ண தான் வந்தியான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கிண்டயர் கேட்குறாரு. ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆடியன்ஸும் அதை விரும்ப மாட்டானுங்க, நானும் அதை விரும்ப போகிறது கிடையாது. ஒரு விஷயத்த உனக்கு வந்து ட்ரூ மேக்கிண்டயர் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 3 டேஞ்சரஸான லெட்டர் தான் இந்த ரெஸ்லிங்லன்றதை வந்து பார்த்தீங்கன்னா RKOன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. சூனஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெண்டர்ஸ்லாம் வின் பண்ணி சாம்பியனாகவும் ஆவன்றதை நம்ம ராண்டி ஆர்டன் கிளைம் பண்ணுறாரு. அந்த இடத்துல நம்மளுடைய ஜேக்கப் ஃபோர்ட் கன்ஃபோர்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வராரு நம்மளுடைய நியூ சாம்பியனா. பட் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிண்டயர் அட்டாக் பண்ணி விட்டுறாரு. இவங்களுக்கான பிராவல் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்க நிலையில் மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணிடுறாரு. மிஸ் வந்து ராண்டி ஆர்டன் அட்டாக் பண்ணுறாரு. ஏன்னா மிஸ் வர்சஸ் ராண்டி ஆர்டனுக்கான நம்பர் 1 கண்டெண்டர் குவாலிஃபிகேஷன் மேட்ச் இருக்குல்ல, ஸோ அதுக்கான இதையும் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டானுங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போச்சு. அந்த செக்மெண்ட்டாக இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ட்ரூ மேக்கிண்டயர் ப்ரோமோ ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிடுங்க. ஸ்மாக் டவுன் ரிசல்ட் வீடியோ கண்டிப்பாக
கண்டிப்பாக வருங்க. ஸோ கொஞ்சம் சூனஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதுக்கப்புறமா நம்மளோட நைட்மேர் கோடி ரோட்ஸும் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருந்தாரு. ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் ஸ்டே பண்ணியிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா?